if A is to be equal to C is to D equal to E is to F equal to 1 is to 2 கொடுத்தாங்க. Then அப்புறம் என்னன்னா PA plus QC plus RE is to PB plus QD plus RF is equal to இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா A is to B equal to C is to D equal to E is to F 1 is to 2 இது வந்து ரேஷியோ ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு மாற்றலாம். A by B equal to C by D equal to E by F 1 is to 2வையும் நம்ம இது ரேஷியோவில் இருக்குது, நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றுறோம் 1 by 2. ஓகேவா? இது நம்ம கொடுத்துட்டாங்க 1 by 2ன்னு. இப்போது நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்னென்னா இதுவும் ரேஷியோ ஃபார்மில் தான் இருக்குது. நம்ம இதையும் நம்ம வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு மாற்றலாம். PA plus QC plus RE by PB plus QD plus RF. ஓகே, இப்போ P A இங்கே என்ன இருக்குது? A வந்து 1, B வந்து 2, அதே மாதிரி இங்கே C வந்து 1, D வந்து 2, அதே மாதிரி இங்கே E வந்து 1, F வந்து 2. இப்போ P வச்சுக்கலாம். A இங்கே என்னது 1ன்னு கொடுத்துருக்காங்க 1 ப்ளஸ் இந்த Q ஒன்றும் இல்லை, Q அப்படி வச்சுருக்கோம். C இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 தானே, அது 1 ப்ளஸ் R அப்படியே போட்டுட்டு E இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 கொடுத்துருக்காங்க 1. ஓகே, பை அப்புறம் கீழே P அப்படியே போட்டு B என்னது இங்கே B என்னது 2 ப்ளஸ் இதுக்கப்புறம் Q அப்படியே போட்டுட்டு D இங்கே என்னது 2 ப்ளஸ் R F என்னது 2. ஓகே, இப்போ இதில் 1 by 2 1 by 2 1 by 2 இதில் மூணுத்துலேயுமே 1 எல்லாத்துலேயுமே 1 2 இருக்குது. அப்போ 1 by 2 வெளியே காமனாக எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு P ப்ளஸ் Q ப்ளஸ் R கீழேயும் P ப்ளஸ் Q plus R. இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 1, அப்போ 1 by 2 வரும். இது ஃப்ராக்ஷன் மெத்தடில் இருக்குது. இப்போ நம்ம ரேஷியோவை மாற்றோம்னா 1 is to 2.